everyone, welcome back to Soundra Job Information. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு இன்கம் டேக்ஸ் ரெக்யூமெண்ட் 2024 பற்றி இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி இதே ப்ராசஸ்லேருந்து கேன்டீன் அசிஸ்டண்ட்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு இன்கம் ஆக்டேஸ் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதில் மொத்தம் வந்து 33 காலி பணியிடங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஷேர் பண்ண மாதிரி இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற கேட்டகரிஸ் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மித்த பேர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 33 போஸ்டிங்ஸ் இருக்குது. இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்து 11 காலி பணியிடங்களும், டேக்ஸ் அசிஸ்டன்ட் 11 காலி பணியிடமும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு 11 காலி பணியிடம் சொல்லிட்டு 33 காலி பணியிடங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் 14 ரிலீஸ் பண்ணாங்க. லாஸ்ட் அப்ளை டேட் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 5. ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து உமன் அண்டு மென் 2 பேருமே காமன். ஸோ அதில் வந்து இந்தந்த போஸ்டிங்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ஹாக்கியில் வந்து 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால், அதுக்கு ஆஃப்டர் வந்து வாலிபால், த்ரோபால், கபடி, அதுக்கு ஆஃப்டர் வந்து பாடி பில்டிங், ஸ்விம்மிங், அத்லட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் ஸ்பிட் பண்ணி. ஸோ இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 18லேருந்து 30 வந்து ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதுக்கு ஆஃப்டர் 18லேருந்து 27 கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்க்கு சேலரி பார்க்கும்போது 9300லேருந்து 34,000 வரை கொடுக்குறாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் போஸ்டிங்க்கு 5200லேருந்து 20,200 வரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாபை ஸ்பெசிஃபிக்காக எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற ப்ராசஸிங் வந்து ஆன்லைனில் தான். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆஃப்டர் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நமக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த ஜாப் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக இன்கம் டேக்ஸ்லேருந்தே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ண வேண்டிய மெத்தட் ஆன்லைன். ஸோ இதை பற்றினா ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட்டிஃபிகேஷன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இதை பற்றி எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க.